அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவு என்னன்னு பார்த்தீங்களா, ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான பதிவுங்க. தனுசு ராசியில் இருக்கக்கூடிய மூல நட்சத்திரம், இந்த நட்சத்திரத்துடைய குணநலன்கள், உங்களுடைய திருமண வாழ்க்கை எப்படி இருக்குங்கிறத பற்றின பதிவும், அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எந்த மாதிரி தொழில் அமையுங்கிறத பற்றியும் இந்த பதிவில் முழுசாக பார்க்க போகிறாங்க. ஆல்ரெடி தனுசு ராசிக்கு குணநலன்கள் போட்டிருக்கேங்க, அதையும் கண்டிப்பாக போய் பாருங்கள். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் கண்டிப்பாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற பதிவு அடுத்தடுத்து உங்களுக்கு வருங்க. அது மட்டும் இல்லாமல் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் எந்த அளவு உங்களுக்கு ஒத்து போகுதுங்கிறத கண்டிப்பாக மறக்காமல் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போது நம்ம பதிவை பார்த்துடலாம். மூல நட்சத்திரங்கிறது பார்த்திங்கன்னா வாயு மைந்தனான ஸ்ரீ ஆஞ்சநேயரின் நட்சத்திரங்க. இதில் பிறந்தவங்க பார்த்திங்கன்னா ஒழுக்க சீலர்களாக இருப்பீங்க. இல்லறத்திலும் சரி, ஆன்மீகத்திலும் சரி, தங்களது கடமைகளை சரிவர நிறைவேற்றுபவர் யாருன்னு பார்த்தீங்களா, நீங்கள் தாங்க. உங்களுடைய நற்குணங்களால் பெயரும் புகழும் அடைவீர்கள். அது மட்டும் இல்லாமல் தீவிர கடவுள் நம்பிக்கை உள்ளவர்களாக இருப்பீங்க. எந்த ஒரு சூழ்நிலையையும் எதிர்கொண்டு அடைய வேண்டிய இலக்கை சிறப்பாக அடைவீங்க. சிறிய வயதிலிருந்தே நல்ல உடல்வாக்கும் பேச்சாற்றலும் உள்ளவர்களாக இருப்பீங்க. வரவுக்கு மேலே செலவு செய்வீங்க. இதனாலேயே பொருளாதாரத்தில் சில சிக்கல்களை சந்திக்க வேண்டி இருக்குங்க. உங்களுடைய பிஸ்னஸில், தொழிலில் ரொம்பவே நேர்மையாக இருப்பீங்க. அதனால் வெற்றியும் அடைவீங்க. உங்களுக்கு பிஸ்னஸ் நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குங்க. செய் நன்றி மறவாதவர்களாக இருப்பீங்க. அதனாலேயே உங்களுக்கு பார்த்திங்களா நண்பர்கள் வட்டாரம் கொஞ்சம் பெருசுனே சொல்லலாம். வேலையிலையும் சரி, தொழிலில் சரி, ரெண்டுலேயுமே நல்ல வெற்றியாளராக இருப்பீங்க. எந்த ஒரு காரியத்தையும் சாமர்த்தியமாக செய்வீங்க. அதே போல் ஏழை எளியவர்களுக்கு உதவும் மனப்பான்மை அதிகமாக உங்களுக்கு இருக்குங்க. யாராவது கஷ்டத்தில் இருந்தால் ஓடி போய் உதவி பண்ணக்கூடிய நல்ல நபர்னு சொல்லலாம். மனிதநேயம் உள்ள நபராக இருப்பீங்க. அதே போல் உங்களுக்கு சுயமரியாதை கண்டிப்பாக பார்த்திங்கன்னா, உங்களுக்கு மரியாதை கொடுக்காத எங்கள் பக்கம் நீங்கள் தலை வச்சு கூட படுக்க மாட்டீங்க. சுயமரியாதை மிகவும் உங்களுக்கு முக்கியம்னே சொல்லலாம். எப்பவுமே அமைதியை விரும்பக்கூடிய நபராக இருப்பீங்க. நீதி நேர்மைன்னு சொல்லிட்டு எல்லாமே கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்கணும்னு நினைப்பீங்க. நீதி நேர்மை மேலேயும் தர்மத்தின் மேலேயும் அதிக நம்பிக்கை உள்ளவராக இருப்பீங்க. சிலருக்கு வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்குங்க. அதை பயன்படுத்தி கண்டிப்பாக நீங்கள் வாழ்க்கையில் முன்னுக்கு வந்துடுவீங்க. சின்ன வயசுலேருந்தே கல்வியில் சிறந்தவராக இருப்பீங்க. அதே போல் சயின்ஸில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குங்க. எல்லா விஷயத்துலேயும் ஞானம் அதிகம் உள்ள நபராக இருப்பீங்க. அது பார்த்திங்கன்னா ஆன்மீகமாக இருந்தாலும் சரி, படிப்பாக இருந்தாலும் சரி, எல்லா விஷயத்தையும் கற்றுக்கணும்னு நினைப்பீங்க. எல்லா விஷயத்துலையுமே சிறந்தங்கணும்னு நினைப்பீங்க. நல்ல கலைநயம் மிக்க நபராக இருப்பீங்க. எழுத்து, கலை, இந்த மாதிரி பொதுத்துறையில் வெற்றி பெறுபவராக இருப்பீங்க. சிறந்த பேச்சாற்றல் உள்ளவராக இருப்பீங்க. உங்ககிட்ட கண்டிப்பாக வாய் கொடுத்து யாராலையும் ஜெயிக்கவே முடியாது. நல்ல பேச்சாற்றல் திறமை உள்ள நபராக இருப்பீங்க. நீங்கள் பணிபுரியும் நிறுவனத்தில் பார்த்தீங்களா மிகுந்த விசுவாசத்தோடு இருப்பீங்க. ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பீங்க. ஸோ இதனாலேயே உங்களுக்கு சீக்கிரம் நல்ல ஹையர் போஸ்டிங்கில் சீக்கிரம் கிடைக்குங்க. சாதாரண ஒரு வேலையில் சேர்ந்துருந்தீங்களா கூட உங்களுடைய நேர்மையும் பார்த்துட்டு, உங்களுடைய சுறுசுறுப்பை பார்த்துட்டு, நீங்கள் தொழிலில் காமிக்கிற இன்ட்ரெஸ்ட்டை பார்த்துட்டு உங்களுக்கு நல்ல ஹையர் போஸ்டிங்கில் சீக்கிரம் கிடைச்சிருங்க. மிகுந்த தைரியம் உள்ளவர்கள். எதையுமே யோசிக்காமல் செஞ்சிடுவீங்க. ஆனாலும் உங்களை ட்விஸ்ட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஒரு ஆள் வேணுங்க. யாரோ ஒருத்தங்க உங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்தால் அவங்கள வச்சுட்டு நீங்கள் கண்டிப்பாக வாழ்க்கையில் பெரிய ஆளாக வந்துடுவீங்க. ஏன்னா ஆஞ்சநேயருடைய பலம் என்னன்னு அவருக்கே தெரியாது. யாரோ ஒருத்தர் சொல்லும் போது தான் அவருடைய பலமே அவருக்கு புரியும். ஸோ அவருடைய பலம் தெரிஞ்சிச்சுன்னா அவர் என்ன பண்ணுவார், மலையை கூட அழகாக தூக்கிட்டு வச்சிருவார். ஸோ அதே மாதிரி தான் நீங்களுமே. உங்களுடைய பலம் பொதுவாகவே உங்களுக்கு தெரியாது. உங்களால் முடியும்னு சொல்லிட்டு யாரோ ஒருத்தங்க உங்களை ட்விஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அது உங்கள் லைஃப் பார்ட்னராக இருக்கலாம், இல்லை பிஸ்னஸ் பார்ட்னராக இருக்கலாம், இல்லை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம். யாரோ ஒருத்தங்க உங்களுக்கு அப்பப்போ தன்னம்பிக்கை கொடுத்துட்டே இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் பெரிய ஆளாக வந்துடுவீங்க. அதே போல் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பார்த்திங்கன்னா பெரியவர்களுக்கும் பெற்றோருக்கும் மிகுந்த மரியாதை கொடுப்பீங்க. அன்பும் பாசமும் அதிகமாக இருக்கக்கூடிய நபராக இருப்பீங்க. உங்களுடைய திருமண வாழ்க்கை பார்த்திங்களா ரொம்பவே மகிழ்ச்சிகரமாக இருக்குங்க. உங்களுடைய லைஃப் பார்ட்னர் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போவீங்க. எப்போவுமே பார்த்திங்களா உங்கள் மேலே அன்பு வச்சுருக்கவங்களுக்கு நீங்கள் அதை விட பயங்கரமாக பல மடங்கு அன்பு செலுத்துவீங்க. உங்களுக்கு 1% அன்பு கொடுத்தா நீங்கள் 4% திருப்பி கொடுப்பீங்க. எப்போவுமே எல்லாத்தையுமே கேர் பண்ணிக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பீங்க. அதுவும் முக்கியமாக உங்களுடைய மனைவி மேலே, இல்லை உங்களுடைய நீங்கள் யாரையாச்சும் லவ் பண்ணுறீங்கனாவோ, இல்லை உங்கள் மனைவியோ உங்களுடைய பார்ட்னர் மேலே ரொம்பவே அன்பாக இருப்பீங்கங்க.
அவங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து அவங்க மனசில் நினைக்கும் போதே அதை நீங்கள் கண்டிப்பாக நிறைவேற்றிடுவீங்க. அதே போல் உங்கள் பிள்ளைகளை பார்த்தீங்களா, நீங்கள் சூஸ் பண்ணி அவங்களுக்கு இந்த குரூப் எடுத்தால் நல்லாயிருக்கும், இந்த மாதிரி தான் அவங்க படிக்கணும், இந்த மாதிரி தான் அவங்களுடைய வாழ்க்கை இருக்குன்னு சொல்லிட்டு ஒன்னொன்னையும் பார்த்து பார்த்து திட்டமிட்டு செய்வீங்க. கண்டிப்பாக குழந்தைங்களும் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருப்பாங்க. ஸோ நீங்கள் வாழ்கிற வாழ்க்கையை ரொம்ப சிறப்பாக வாழுவீங்க. மற்றவங்களுக்கு வேணுங்கிறத பண்ணி கொடுத்து நல்ல ஒரு குடும்ப தலைவனாகவும் தலைவியாகவும் இருப்பீங்க. ஆனாலும் பார்த்தீங்களா, கடைசி காலத்தில் பார்த்தீங்களா உங்களுக்கு துறவரத்தில் மேலே நாட்டம் அதிகமாக இருக்குங்க. மோஸ்ட்லி இந்த ஃபேமிலி விட்டுட்டு சன்னியாச வாழ்க்கையை மேற்கொள்கிறாங்க இல்லைங்களா, மோஸ்ட்லி மூல நட்சத்திரக்காரங்களாக இருப்பாங்க. ஒரு ஏஜுக்கு மேலே உங்களுக்கு ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகமாகிடுங்க. ஸோ அதனால் பார்த்தீங்களா, உங்கள் ஃபேமிலியை விட்டுட்டு நீங்கள் தனியாக போயிடலாங்கிற மைண்ட் செட்டு எப்போவுமே உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். அப்புறம் பார்த்தீங்களா, உங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே கேது திசை வருதுங்க. ஸோ அதனாலேயே சில உடல் நல குறைபாடுகள் வரும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, உடம்பு ஹீட் அதிகமாக இருக்குங்க. அதனால் பார்த்தீங்களா பைல்ஸ் சம்மந்தமான பிரச்சனைகள், கல்லீரல் சம்மந்தமான பிரச்சனை, நுரையீரல் சம்மந்தமான பிரச்சனை, இடுப்புக்கு கீழே வலிகள் வருங்க. அப்புறம் பார்த்தீங்களா அஜீரண கோளாறு, மோஸ்ட்லி அல்சர், இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நீங்கள் சந்திக்க வேண்டி இருக்குங்க. ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, யோகா எக்ஸசைஸுங்கிறத நீங்கள் லைஃப் லாங் எதையோ ஒன்று ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாரத்தில் ஒரு நாள் எண்ணெய் தேய்ச்சி குளிங்க. ஏன்னா உங்கள் உடம்பு இயற்கையாகவே உடல் சூடு அதிகமாக உள்ள பஞ்சபூத தத்துவத்தில் பார்த்தீங்களா நீங்கள் நெருப்பு ராசி. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்போவுமே பாடி ஹீட்டாக இருக்கும். நிறையா தண்ணி குடிங்க. வாரத்தில் ஒரு நாள் எண்ணெய் குளியல் பண்ணுங்கள். இந்த பிரச்சனைகள் எல்லாம் ஓரளவு சமாளிச்சிடலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரி தொழில் அமையும்னு பார்த்துடலாங்க. மோஸ்ட்லி மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பார்த்தீங்களா நல்ல டாக்டர்ஸாக இருப்பீங்க, அட்வொகேட்டாக இருப்பாங்க, ஆர்கிடெக்சர், அப்புறம் பார்த்தீங்கன்னா கட்டடம் கட்டுதல், நிறைய இன்ஜினியர்ஸ் பார்த்தீங்களா மூல நட்சத்திரத்தில் இருப்பாங்க, ஏரோனெட்டிக்ஸ் அதுவும் மூல நட்சத்திரத்தில் இருப்பாங்க. பல துறைகளில் ரொம்ப சிறப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுவீங்க. பெரிய பெரிய தொழிலதிபர்கள்லாம் பார்த்தீங்களா மூல நட்சத்திரத்தில் இருப்பாங்க. மோஸ்ட்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஏஜுக்கு மேலே வேலை செய்ய முடியாது. அதாவது ஓய்வு பெற்றாலுமே நீங்கள் எப்படி இருப்பீங்கன்னா சொந்த தொழில் செய்வீங்க. கவர்மெண்ட் ஜாபில் இருக்கவங்களுக்குலாம் பார்த்தீங்களா ஒரு ஏஜுக்கு மேலே ரிட்டையர்மெண்ட் ஆகிடுவீங்க இல்லையா, அப்போ கூட என்ன பண்ணுவீங்கன்னா வீட்டில் உங்களுக்கு சும்மா இருக்க பிடிக்கவே பிடிக்காது. ஸோ நீங்கள் அப்போவும் ஏதாவது சொந்த தொழில் செஞ்சு அதுலேயும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஏற்றுமதி இறக்குமதியெல்லாம் உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க. நிறைய பேர் பார்த்தீங்களா மெடிக்கல் ஷாப்ஸ் வச்சுருப்பாங்க, ரியல் எஸ்டேட்டு, கல்குவாரி வச்சுருப்பாங்க. அடுத்து பார்த்தீங்களா இந்த மருந்து கம்பெனிஸ்லாம் இருக்குது இல்லைங்களா, அதில் எல்லாமே பணியாற்றக்கூடிய பர்சனாக இருப்பாங்க. எந்த தொழில் செஞ்சாலும் சரிங்க, அதை பர்ஃபெக்டாக நேர்த்தியாக செய்வீங்க. உங்கள் தொழிலுக்கு ரொம்பவே மரியாதை கொடுப்பீங்க. எப்பவுமே எந்த தொழில் செஞ்சாலுமே ரொம்பவே பர்ஃபெக்டாக அதில் சக்ஸஸ்ஃபுல்லான நபராக இருப்பீங்க. ஓகேங்க, இப்போ உங்களுடைய குணநலங்கள், உங்களுடைய திருமண வாழ்க்கை, உங்களுக்கு எந்த மாதிரி பிஸ்னஸ் அமையும், இது எல்லாமே பார்த்தாச்சுங்க. கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ ரிலேஷனோ யாரெல்லாம் மூல நட்சத்திரத்தில் இருக்காங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இவ்வளோ நாள் பார்க்குறீங்க, கண்டிப்பாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானி கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற பதிவு அடுத்தடுத்து உங்களுக்கு வருங்க. நான் சொன்ன விஷயங்கள் எந்த அளவு உங்களுக்கு ஒத்து போகுதுங்கிறத மறக்காமல் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.